Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோடைய லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் யூனிட் 1ல் நெக்ஸ்ட் டாபிக் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்ஸ் அண்ட் ஆப்டிமைசர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆப்டிமைசர் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம் மிஷின் லேர்னிங்கில் நம்ம ட்ரைனிங் டேட்டாவை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ட்ரைனிங் டேட்டா கொடுக்குறப்ப நிறைய டேட்டாஸ் கொடுப்போம். அதில் பெஸ்ட் டேட்டா எது, பெஸ்ட் மாடல் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியாது நமக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். பட் அதில் பெஸ்ட் வே ஆஃப் சொல்யூஷன் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்ல, அந்த டெக்னிக்கு பேர் தான் நம்ம ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்டிமைசேஷன் சச்சஸ் கிரேடியன்ட் டெசன்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இருக்கிறதுலே குட் வேல்யூ எது, பெஸ்ட் சொல்யூஷன் எதுன்னு நம்மளுக்கு கரெக்டாக செஞ்சு கொடுக்குறது. எனக்கு இப்போ ஒரு 1000 டேட்டா இருக்குன்னா ட்ரைனிங் டேட்டா, அதில் எனக்கு இந்த ஒரு 10 டேட்டா ரொம்பவே ஈஸியான டேட்டா, நல்ல பெராமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். அப்படி நான் குட் டேட்டாவை யூஸ் பண்ணி என்னுடைய டீப் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறப்ப லாஸ் மினிமம் ஆகும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் ஆப்டிமைசர் அப்படின்னா டு மினிமைஸ் லாஸ். ஓகே, நம்ம ட்ரைனிங் டேட்டாவில் இருக்க லாஸை குறைக்கிறதுக்காக, எனக்கு நல்லபடியாக என்னோட ட்ரைனிங் டேட்டா ரன் ஆகிறதுக்காக நான் கொண்டு வரது தான் இந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஸோ மெனி பீப்புள் யூசிங் ஆப்டிமைசர் while training the neural network without knowing that the method is called ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன் தெரியாம நிறைய பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஆப்டிமைசர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மெயினா லாஸை ரிடியூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தது. பெஸ்ட் வேல்யூவை நமக்கு நியூரல் நெட்வொர்க்ல ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? இதுல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்டிமைசர்ஸ் இருக்கு. ஓகே, கிரேடியன்ட் டெசன்ட், ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட், மொமெண்டம், மினிமம் பிரான்ச், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் டெசன்ட் அப்படின்னா என்ன? கிரேடியன்ட் டெசன்ட் அப்படின்றது மோஸ்ட் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்டிமைசர். ஓகேவா? இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்லாம் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கிரேடியன்ட் டெசன்ட். என்ன பண்ணுவோங்கன்னா பேக் ப்ராபகேஷன் நியூரல் நெட்வொர்க் ஆல்சோ யூஸ் த கிரேடியன்ட் டெசன்ட் அல்காரிதம். நியூரல் நெட்வொர்க்கில் பேக் ப்ராபகேஷன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டெக்னிக் தான். என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா ஃபீட் ஃபார்வர்டில் போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் 1-2 நேரத்தில் எனக்கு பேக்ல வரணும் அப்படின்னா பேக் ப்ராபகேஷன் நடக்கும். ஓகேவா? ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்னா ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறது. பேக் ப்ராபகேஷன் ரிட்டர்ன் வந்த இடத்துக்கு திரும்ப அந்த வந்த வழியே வரதுக்கு பேரு நம்ம பேக் ப்ராபகேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டெக்னிக்ல ஒரு பெஸ்ட் வேவை கண்டுபிடிக்கிறதுக்கும் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த கிரேடியன்ட் டெசன்ட் அல்காரிதம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இங்க என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ஃபங்க்ஷன், அதாவது லாஸை மினிமம் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஈஸியாக கம்ப்யூட்டேஷன், அதாவது ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா லோக்கல் மினிமா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றாங்க. கால்குலேட் பண்ணுறது டேட்டா செட்டில் கொஞ்சம் கஷ்டம். இது நிறைய மெமரியை அக்வயர் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டோகாஸ்டிக் அப்படின்னாலே அடிக்கடியாக, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது தான் நம்ம ஸ்டோகாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. கிரேடியன்ட் டெசன்ட்டோட அடுத்த, அதாவது எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட்றது. கிரேடியன்ட் டெசன்ட் என்ன பெஸ்ட் வேவோ அதை மட்டும் தான் இங்க பார்க்கும். ஓகேவா? இங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையுமே மாடல் பெராமீட்டரை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட்னு சொல்லுவோம். ஓகே, இட் ட்ரைஸ் டு அப்டேட் த மாடல் பெராமீட்டர் மோர் ஃப்ரீக்வென்ட்லி. இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1000 ரோஸ் இருக்கு அப்படின்னா அந்த 1000 ரோஸை 1000 டைம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட்டோட வேலை. பட் கிரேடியன்ட் டெசன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தடவை அப்டேட் பண்ணி பார்த்ததோட விட்டுரும். ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் நிறைய தடவை ஃப்ரீக்வெண்டா ஒவ்வொரு நிமிஷமும் பண்ணிக்கிட்டே இருக்கனால நமக்கு டேட்டா ரொம்பவே ஈஸியா கிடைக்கும். இங்க என்னன்னா லாஸ் மினிமம் ஆகும், வேரியன்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிரும். ஓகேவா? வேரியன்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்குதுன்னா அதாவது டிஸ்ட்ராக்ஷன், நம்ம டேட்டா நம்ம குறிப்பிட்ட இடத்துல இருந்து எவ்வளவு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மினி batch gradient descent. மினி batch gradient descentனா என்ன? சேம் லைக்வைஸ் gradient descent algorithm தான். இது ஒரு பெஸ்ட் gradient descent algorithmனு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா
அப்டேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டெசன்ட் ஒரு தடவை தான் பண்ணும். ஸ்டொகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும். பட் மினி பேட்ச் கிரேடியன்ட் டெசன்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் டேட்டாவை ஃபார்ம் பண்ணிக்கும். ஒவ்வொரு பேட்சுக்கும் தனித்தனியாக பண்ணும். அப்போ எனக்கு டைமும் ஈஸி, ஒவ்வொரு பேட்சாக டிவைட் பண்ணி வச்சிருக்கனால ஈஸியாக ரன்னும் பண்ணலாம், லாஸையும் மினிமம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வந்து எனக்கு மினி பேட்ச் கிரேடியன்ட் டெசன்ட் அல்காரிதமில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மொமெண்டம். மொமெண்டம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா reducing high variance in stochastic gradient descent. அதாவது high variance வந்து stochastic gradient descentல நடக்குது. இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டா இந்த சர்க்கிள்குள்ள இருக்கணும் அப்படின்னா வேரியன்ஸ் மீன்ஸ் என்னோட டேட்டா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி பக்கத்துல எல்லாம் இருக்கிறது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹை வேரியன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹை வேரியன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் இந்த மொமெண்டம். ஓகேவா? இந்த மொமெண்டம் என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளோ நம்மளுடைய டேட்டா வந்து irrelevant-ஆ மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து கரெக்டா வந்து உள்ளுக்குள்ள வந்து கொண்டு வரதுக்கு நமக்கு சர்டைன் லிமிட்குள்ள கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்றோம் மொமெண்டம் ஓடுது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆப்டிமைசர் பார்த்தோம் அப்படின்னா அடாக்ராட். அடாக்ராட் அப்படின்றது என்னன்னா ஒரு சிம்பிள் ஆப்டிமைசர் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த 4 ஆப்டிமைசருமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லேர்னிங் ரேட்டை அதிகமாக அதாவது கான்ஸ்டண்ட்டாக வச்சிருக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஓகேவா? லேர்னிங் ரேட் வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இட் இஸ் கான்ஸ்டன்ட் இன் ஆல் பெராமீட்டர்ஸ். பட் இந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணும் அப்படின்னா லேர்னிங் ரேட்டை சேஞ்ச் பண்ணும். ஒரே சமநிலையில் இருக்க அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்க அந்த லேர்னிங் ரேட்டை இந்த ஆப்டிமைசர் அதிகமாவோ கம்மியாவோ ஆக்குது. ஸோ இட் சேஞ்சஸ் த லேர்னிங் ரேட் ஃபார் ஈச் பெராமீட்டர். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்தந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய லேர்னிங் ரேட் மாறும். அதனால இதை வந்து செகண்ட் ஆர்டர் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? செகண்ட் ஆர்டர் மீன்ஸ் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஏ இருக்குது அப்படின்னா ஏவை வந்து டிரைவ் பண்ணி ஏ டேஷான்னு அடுத்து கொண்டு வரேன். அடுத்து டிரைவ் பண்ணனா ஏ டபுள் டேஷ் ஆகும். இந்த மாதிரி டெரிவேஷனில் கொண்டு வர்றது தான் இந்த அடாக்ராட் அப்படின்றது. அப்போ அடாக்ராட் என்ன பண்ணும் அப்படின்னா லேர்னிங் ரேட்டை சேஞ்ச் பண்ணும். ஒவ்வொரு ட்ரைனிங் பெராமீட்டருமே ஒவ்வொரு நேரத்துக்கு அதாவது ரன் பண்ணுறப்ப அந்தந்த ஸ்டெப்புக்கு அடுத்து வந்து நம்மளோட லேர்னிங் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடா டெல்டா. அடா டெல்டா அப்படின்றது என்ன? இது வந்து அடாக்ராடோட ஒரு எக்ஸ்டென்ஷன், நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா லேர்னிங் ரேட்டு, அந்த டெக்கே லேர்னிங் ரேட்டுன்றது அதை தான். அது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேர்னிங் ரேட் டஸ் நாட் டெக்கே அண்ட் ட்ரைனிங் டஸ் நாட் ஸ்டாப். ட்ரைனிங் ஸ்டாப் ஆகாது, பட் எனக்கு தேவையில்லாத லேர்னிங் ரேட்ஸ் எல்லாமே எனக்கு வேணான்ற லிமிட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ பர்டிகுலர் விண்டோ சைஸ்க்குள்ளே என்னால் எவ்வளோ லேர்னிங் ரேட்ஸ் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ டேட்டாவை ஆக்குப்பை பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் ஆக்குப்பை பண்ணி அதில் பெஸ்ட்டோட கொடுக்கறது தான் இந்த அடா டெல்டாவோடைய வேலை. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அடாம். அடாம் அப்படின்றது அடாப்டிவ் மொமெண்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் மொமெண்டம் சேர்ந்து நடக்கும். ஓகே, மொமெண்டம்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் நடக்கும், இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் நடக்கும். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா we do not want to roll so fast just because we can jump over the minimum. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாஸ்ட்டாக போடணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட் ஜம்ப் பண்ணுவோம். ஒரு ஓவர்லேருந்து இன்னொரு ஓவருக்கு ஜம்ப் பண்ணி என்னோட வெலாசிட்டியை நான் கம்மி பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் ஒரு டேட்டா இருக்கேன், இங்கே ஒரு ட்ரைனிங் டேட்டா இருக்குன்னா இங்கேருந்து இங்கே ஜஸ்ட் நான் ஜம்ப் பண்ணி என்னோடைய ட்ரைனிங் டேட்டாவை கம்மி பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு பெஸ்ட் எதுவோ அந்த பெஸ்ட் சொல்யூஷனை நான் கொடுப்பேன். ஓகேவா? திஸ் மெத்தட் இஸ் டூ ஃபாஸ்ட் அண்ட் கன்வர்ஜன்ஸ் ரேப்பிட்லி. அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு போய்கிட்டே இருக்கும், நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருக்கும், வேகமாக நடக்கும். அதனால எனக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து நான் ஜம்ப் பண்ணுறதுனால இங்கே வேரியன்ஸ் வந்து அதிகமாகும். ஓகே, தென் காஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் நிறைய டேட்டாவை பார்க்கணும், ஜம்ப் பண்ணி போகிறப்ப நான் நிறைய மொமெண்டமை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ என்னுடைய டேட்டா ஹைட்ரேட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா காஸ்ட்லியாகவும் மென்ஷன் ஆகுது. ஸோ இவ்வளோதாம்மா நமக்கு ஆப்டிமைசர் அப்படின்றது. மொத்தம் நம்ம என்னெல்லாம் ஆப்டிமைசர் பார்த்தோம்? கிரேடியன்ட் டெசன்ட் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஸ்டொகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட், அடுத்து வந்து மினி பேட்ச் கிரேடியன்ட் டெசன்ட் பார்த்தோம், அடுத்து அடாக்ராடு, மொமெண்டம் அடாக்ராடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அடா டெல்டா, தென் அடா மொமெண்டம். ஓகேவா? இவ்வளோதான்,
ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன். ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களால் ஏதாவது அட்டன் பண்ண முடியாத சமயத்தில் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாட் இஸ் வாட்னு உங்களுக்கு இம்பார்ட்டண்டான நீட் உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.